அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 2021 திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதோட உண்மை என்ன? 2021லயே திமுக வந்து ஒரு பெரிய லக்கு, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட அதோடைய உண்மையை விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த முறை திரும்ப திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே இல்லை. திரும்ப அதிமுக அவங்க ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம அந்த ரிசல்ட்ல இருந்து இந்த ரிசல்ட்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். என்ன அப்படின்னா நம்ம நம்பர்ஸ்ல பாக்குறப்போ வந்து அதிமுக கூட்டணி வந்து 75 ஜெயிச்சாங்க, ஆனா திமுக கூட்டணி வந்து 150க்கு மேல ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அதை நம்ம கொஞ்சம் க்ளோஸா அப்படியே ஜென்ரலா பார்க்காம கொஞ்சம் க்ளோஸா போய் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் புரிய வரும். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்த 30 தொகுதிகளில் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் வந்து 100-200ல தொடங்கி 5000த்துக்குள்ள 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக தோத்துருக்காங்க. ஸோ அந்த 30 தொகுதி இவங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னாவே 2021 இந்த ஆட்சி மாற்றமே நடந்திருக்காது, நம்ம இந்த ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டோம். பட் 30 தொகுதியில 5000 ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக தோத்துருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல, ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சாதாரண நபர், ஒரு சாமானியர், ஒரு விவசாயி வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறாரு அப்படிங்கிறப்போ மக்கள் உண்மையாலும் ரொம்ப அளவு கடந்த கோபத்துல அதிமுக மேல இருந்திருந்தா திமுக தான்ப்பா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைச்சிருந்தா கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேச்சருடைய மகனா இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை வந்து தூக்கி கொடுத்துருக்கலாம். இல்லப்பா, இவர் யாரு, சாதாரண நபர், அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு, ஜெயலலிதா இல்ல அப்படிங்கிறப்போ எடப்பாடி அவர்களை ரொம்ப அப்படியே நெக்லிஜிபிளா மக்கள் நினைச்சிருந்தா ஒதுக்கி இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஸ்டேச்சருக்கு தூக்கி கொடுத்துருக்கலாம். பட் மக்கள் அப்படி கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த 30 தொகுதியில அதிமுக அப்போ ஸ்ட்ராங்கா பிளே பண்ணியிருந்தாங்க, எஃபோர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஆட்சி கூட நடந்திருக்கும். பட் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? ஏன் அந்த 30 தொகுதியில இந்த 5000 வாக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு? என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் வந்து அதிமுகவுல இருந்து வெளியில போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2021ல அவருடைய ரோல், அவரு ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அவரு போட்டி போட்டார் இல்லையா, ஸோ அவருடைய ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்க எந்த தொகுதியிலலாம் அதிமுக ஒரு சின்ன எஜ்ஜில் தோக்குறாங்களோ அங்க வந்து டிடிவி இல்லை அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 12,000, 7,000, 8,000 ஓட்டுகள் அப்படிங்கிறத 2021ல வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு அங்க ஸ்பிளிட் ஆகாம இருந்திருந்தது அப்படின்னா 2021ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், இந்த ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்கப்போ அப்போ 2021ல 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு, பட் திமுகவுக்கு இப்ப 5 வருஷம் தான் ஆன்டி இன்கம்பன்சி. ஆனா எந்த அளவுக்கு இருக்கு? அந்த 10 வருஷத்தை விட அதிகமா இப்ப ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த 5 வருஷம் மோசமான ஆட்சி அப்படிங்கிறது திமுகவுடைய அந்த சில ஓட்டுகள் 2021ல கிடைச்சதுல அதை உடைச்சி கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்க திமுக வீக்கா இருக்கு இந்த 5 வருஷத்துல அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை போயிட்டு இருக்கிறது, சீட் ஷேர்ல இருந்து இன்னும் பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரூலிங் கவர்மெண்டா இருந்தா உங்களுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வரும், கூட்டணி பிரச்சனைகள் வரும். அதுல திமுக கொஞ்சம் பலம் இழந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னொரு பக்கம் அதிமுக 2026ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிடிவி தினகரன் யார் வந்து அதிமுக தோத்த தொகுதிகளெல்லாம் அந்த ஓட்டை வந்து எடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அவரும் இப்ப அந்த கூட்டணிக்குள்ள வந்து நிக்கிறதுனால சோ பிஜேபியும் இந்த 5 வருஷத்துல ஒரு பெரிய ஜம்ப் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. 2021ல இருந்த பிஜேபி தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்னா இல்ல அப்படின்னு திமுக காரனே ஒத்துப்பான். சோ அவங்களோட குரோத் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. சோ அவங்க ஒரு பெரிய குரோத் அப்படிங்கிறத இந்த 5 வருஷத்துல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 2021ல இருந்த மாதிரி இதான் இப்ப இருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லங்க, அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா உருவாயிருக்கு, அவருமே ஒரு பெரிய லீடரா வந்து இங்க வளர்ந்து நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா எப்போ ஒரு லீடர் ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வேலை செய்யறதெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில என்ன பேசுறாங்க, மக்களுக்கு மீடியாவை எப்படி அவங்க அப்ரோச் பண்றாங்க, எதை மாதிரியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க, திமுக கொடுக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவதூறுகளுக்கு எப்படி ரிவெஞ்ச் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்களுக்கு கரிஷ்மா அப்படிங்கிறது ஏறும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு 10 மாசமா இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ்னஸ், அவங்க மீடியாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த யதார்த்தமான பதில், கோவப்படக்கூடிய கேள்விகளுக்கு கூட சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது அண்ணாமலை ஒரு காலகட்டத்தில் செய்வார் இல்லையா, ஸோ அதை மாதிரி எடப்பாடி பழனிசாமி மீடியாவை ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறத ஒரு கண்டிப்பா ஒரு இமேஜ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி
சாதுரியமா நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. பிஜேபி அதிமுகவை தூக்கிட்டு போயிடும், அதிமுகவை பிஜேபி முழுங்கிடும் அப்படின்னு சொன்னப்போ 27 சீட்ல பிஜேபியை முடிச்சு, இல்லப்பா இங்க அதிமுக தான், காங்கிரஸுக்கு 28 சீட்டு திமுக கொடுத்திருக்கு, ஆனா ரூலிங் கவர்மெண்டா, இந்தியாவில் ரூலிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு நான் 27 தான் கொடுத்திருக்கேன், இங்க நான் தான் அப்படிங்கிற விஷயத்த கிட்டத்தட்ட நான் அடுத்த ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லாம 27 சீட்டு கொடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாரு. ஸோ அவருடைய கிராஃபும் இந்த 5 வருஷத்துல ஏறி இருக்கு அப்படின்னா பெரிய அளவுல ஏறி இருக்கு. ஒரு பக்கம் திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட அவங்களுடைய கிராஃப் ஏறி இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரனும் இதுக்குள்ள இருக்காரு. அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியா இந்த முறை வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த காரணத்தால தான் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தான் வரக்கூடிய சர்வேக்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முறை வந்து அதிமுக கூட்டணி வந்து 150 இல்லை 140ங்கிறது மினிமம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சர்வேக்கள் இப்படி அதிமுகவுக்கு ஃபேவரா, அதாவது அதிமுக தான் வருவாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஃபேவரிசம் பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி இவ்வளவு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் இங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில சர்வேக்கள் பார்த்திருக்கலாம், திமுக வந்து 189 கற்பனையில கூட அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நம்பர் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அவங்க கற்பனையில நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியும் சில சர்வேக்கள் வருது. அதை பார்க்குறப்ப நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அது ஃபேக் சர்வே அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அது உண்மையாலும் ஃபேக் சர்வே தான். பட் அவங்களுடைய மன ஆறுதலுக்காக அது வெளியிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த பக்கம் அதிமுகவுக்கு விடுற அந்த சர்வே ஒரு ஃபேக் சர்வே அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொன்னாலும், இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 2026 ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. உடனே வேற கட்சி ஆட்சிக்கு வந்துடாதா, திமுக கிட்டேருந்து ஆட்சி மாறுதுன்னா வேற கட்சி வந்துடாதா, அங்க நாம் தமிழர் இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்காங்களே அப்படின்னு சொன்னா வேற கட்சி வரக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாது. பட் பிராக்டிக்கலா என்ன இருக்கு, என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்னென்னு இருக்குல்ல. ஸோ அதை பொறுத்து பார்க்குறப்போ நம்ம டைரக்டா திரும்பி சொல்லிடலாம் திமுக கிட்டேருந்து ஆட்சி மாறுது அப்படின்னா இந்த 26ல அது அதிமுக கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் மாறும் அப்படின்னு. இதை தாண்டி டிவிக்கேவோ இல்லை நாம் தமிழரோ வந்து கிரவுண்ட்ல என்ன வேலை பார்த்து என்ன இம்பாக்டை இந்த தேர்தலில் கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சரி, இது இந்த டேட்டா சொல்லுது, சர்வே இப்படி சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். இது நான் சொல்றது கூட நடக்காம போகலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இல்லை இருக்கக்கூடிய சர்வே சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அது மேல கூட மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அந்த நம்பர்ஸ் கூட பொய்யா இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கண்ணை கட்டி அப்படியே அழிச்சு விட்ட மாதிரி கூட தூக்கி போட்டுருங்க. மக்களாகிய நமக்கு தெரியும்ல, ஒரு சாமானியனா இருந்து பாக்குறப்போ இந்த 5 வருஷம் ஆட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, என்னென்ன ஏமாத்து வேலைகளை இந்த திமுக செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா செஞ்சிருக்கா அப்படின்னு திமுக பார்த்து கேட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பதில் கூடவே இருக்காது. அதுக்குள்ளதான் எனக்கு அந்த வேலை விட்டீங்களேங்க, அந்த வேலையை செஞ்சியாடா, இல்லைங்க அதுக்குள்ளதான் அந்த வேலை விட்டீங்களேடா, அந்த வேலையாவது செஞ்சியாடா, இல்லைங்க அதுக்குள்ள அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டே வந்தா கடைசியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திரும்ப தேர்தல் வந்துருச்சுங்க அதனால ஒன்றும் பண்ணலங்க 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் திமுக இருக்காங்க. சோ இது மக்களுக்கு புரியும், சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரியும். எந்த ஒரு நல்ல திட்டங்கள் செய்யல அப்படிங்கிறத தாண்டி, நல்ல திட்டம் செய்யல அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஐயோ இந்த ஆட்சி எனக்கு ஒண்ணுமே செய்யல, எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கல, எனக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கல அப்படிலாம் எந்த ஒரு பெரிய அதிருப்தி ஒரு கோவம்லாம் மக்களுக்கு வராது. மக்களுக்கு எப்போ கோவம் வரும் அப்படின்னா அவன் பாதிக்கப்படுறப்போ. விலைவாசி உயர்வெல்லாம் நான் உண்மையாலும் ஒரு பெரிய காரணியா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சாமானியனுக்கு தெரியும், பழகின விஷயம் வைங்க. எப்போ ஒரு மக்கள் வந்து ரொம்ப அப்படியே ஒரு எதிர்ப்பு அலை ஒரு ஆட்சி மேல கொண்டு வருவாங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை, அவன் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்படுறது, அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வர்றது, நம்ம வீட்டு பெண்களுக்கு இல்ல நம்ம வீட்டு பசங்களுக்கு நம்ம வீடு இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வருமோ அப்படின்னு ஃபீல் பண்றப்பதான் அந்த ஆட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு சாமானிய மனிதன் நினைக்க ஆரம்பிப்பான். அத மாதிரி பயத்தை ஒவ்வொரு தெருவிலையும் ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்தி இந்த திமுக ஆட்சியும் இந்த காவல்துறையும் வந்து இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கொடுத்துருச்சு. இது வந்து போதைப் பொருள் நடமாட்டமா இருக்கட்டும், இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கு கீழே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கு கீழே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலை கொள்ளை அப்படின்னு எல்லாமே வந்துடும். எங்க போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாநிலத்துல இருக்கோ அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மத்த இல்லாத பிரச்சனைகள் கூட அந்த மாநிலத்துக்கு வந்துடும். ஸோ அப்படி இந்த 5 வருஷத்துல போதைப் பொருள், கஞ்சா உட்பட எவ்வளவோ போதைப் பொருளை தமிழ்நாட்டில் வந்து நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த திட்டத்தை அப்படின்னு பெருமையா சொல்ற மாதிரி இத மாதிரி போதை வஸ்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை அப்படின்னா திமுகவும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் செய்யறோம். ஸோ அதனால
தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகளை இந்த ஒரு விஷயத்த திமுக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாவே இங்க பாதி குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறத குறைச்சிருக்கலாம். சோ இதை கண்ட்ரோல் பண்ணல, இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்தது. இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது நடந்ததுனால நாமளே பாக்குறோம், நாமளே கேள்விப்படுறோம். பக்கத்து தெருவுல பக்கத்து ஊர்ல ஒரு 12வது படிக்கிற குழந்தைக்கு 2.5 வயசு குழந்தைக்கு 65 வயசு பாட்டிக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படின்னா மனசுக்குள்ள தானா பதட்டம், பயம் அப்படிங்கிறது வரும்ல. சோ அப்படி இருக்கப்போ எப்படி மக்கள் வந்து திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் தாண்டி இந்த ஃபேக்டர்ஸ் யோசிச்சு பார்த்தா நம்மளாலே கெஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பர்ட் தான் கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சாதாரண நபர்கள் நம்மளாலே கெஸ் பண்ண முடியும் திரும்ப திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நீங்க உங்க மனசுல தோணும்ல, இல்லப்பா நீ சொன்ன பாயிண்ட்ஸ்ல வந்து இது எனக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு, இது வந்து ஒரு பயாஸ்டா இருக்கு அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நன்றி.